இங்க சுரேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு இங்க கரெக்ட்டா ராஜீவ் வந்துட்டு ஏதோ சென்டருக்கு வந்துட்டு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தாலும் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க அப்பதான். அப்போ ராஜு சொல்லிட்டுருக்காங்க, "சரி நான் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க சுரேஷோடைய அப்பா சொல்றாரு, "ஏய் எதுக்கு ஆட்டோலாம் பிடிச்சிட்டுருக்காட்டி? டேய் நீ அன்னைக்கு போன மாரியே போற வழி தானே சென்டரு. கொண்டு போய் அவங்கள விட்டுறய்யா ராஜி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு கொண்டு போய் விட்டுட்டா போகுது. இப்ப என்ன அதனால?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "இல்லங்க நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நான் கூட எக்ஸாம் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனையும் இல்ல. நானே போய் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. "ஏங்க நான் தனியா உங்கள என்ன தூக்கிட்டு அங்க போப்போறேன். தலையில வச்சா கூட்டு போப்போறேன். நான் போறது தானங்க போற வழி தானங்க. உங்கள ட்ராப் பண்ணிட்டு போறதுல என்ன ஆயிர போதுங்க? நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல பரவால்ல வீண் சிரமம் எதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு சுரேஷ் சொல்றாங்க, "ஏங்க ரொம்ப பண்ணாதீங்க வாங்க. அன்னைக்கு தான் கூட்டு போய் விட்டேன்ல. வாங்க போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கும் டைம் இருக்குங்க. போற வழி தானே உங்கள நான் இறக்கி விட்டு போயிடுறேன் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் செய்றாங்க. அப்போ வந்துட்டு போற வழியில கரெக்ட்டா வந்துட்டு அங்க கதிர்கிட்டேருந்து வந்து சுரேஷ்க்கு கால் வருது. அவர் வந்துட்டு சொல்றாரு, "ஏங்க நான் உங்க ஸ்டேஷன்ல தாங்க இருந்துட்டுருக்கேன். நான் வந்து வந்தேன் உங்கள பார்த்தேன். நீங்க என்ன டியூட்டிக்கு வரலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொன்னாங்க. "யாருங்க நீங்க? எனக்கு புரியலைங்களே." "ஏங்க நான் தாங்க கதிர் ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னேன்லங்க. அன்னைக்கு கூட மருந்து வாங்கிட்டு போறப்போ திடீர்னு ஒருத்தர் மேல மோதி விழுந்துட்டேன். டூ வீலரோட." "ஓ! அந்த தம்பியா? என்னாச்சு இப்ப ஏதாவது மறுபடியும் பிரச்சனை ஏதாவது? மறுபடியும் ஏதாவது பதட்டமா போய் யார் மேலயா விழுந்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "சார் காமெடி பண்றதுக்குலாம் நேரம் இல்ல சார். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க ஸ்டேஷனுக்கு நான் வரது கொஞ்சம் நேரம் ஆயிரும். நீங்க எங்க பக்கத்துல தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஹாஸ்பிட்டல் வேற மாமா தனியா விட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்ரஸும் சொல்றாரு. "சரி ஓகே. நேரா நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன். நீங்க அங்க வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபோனை வச்சதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு, "உட்காருங்க ராஜி நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சார் நீங்க ரொம்ப வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க போல இருக்கு. ஃபோன் வந்தோனே வண்டிய ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்க." "ஏங்க நான் போலீஸ்காரனுங்க. நானே வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் மீற முடியுமாங்க?" "அதுவும் கரெக்ட்டு தாங்க. நீங்களும் நாளைக்கு வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆயிட்டீங்கன்னா, நீங்களும் இதே மாரி தான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு தான். புரிஞ்சுதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி இப்ப என்ன நம்ம எங்க போணும்? நம்ம கோச்சிங் கிளாஸ்ல" "இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை வந்திருக்கு. பரவாயில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க. அவங்க டைம்லாம் எனக்கு எதுவும் சொல்லல. அதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டா கூட போலாம். பிரச்சனை இல்ல. ஏதாவது வேலை இருந்ததுன்னா போற வழியில பார்த்துட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல தெரிஞ்சவர் ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவங்க மாமனாருக்கு ஏதோ வந்து ஆப்ரேஷனாமா. வந்த இடத்துல ஏதோ சின்ன பிரச்சனை ஆயிருக்கும் போல இருக்குது. அதான் அவர கொஞ்சம் பார்த்துட்டு போயிரலாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகேங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டும் போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு, "உள்ள வரீங்களா? இல்ல இங்க வெளியிலயே வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உள்ளயே வரேன்." "இல்ல ராஜி உனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா உள்ள வர வேண்டாம்." "ஏங்க ஹாஸ்பிட்டல் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நான் வரேங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளயே வராங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு, "இங்க வந்துட்டு கதிருங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிசப்ஷன் நம்பரும் சொல்றாங்க. என்ன கதிரவன்னு பேரு கதிர் பேரெல்லாம் சொல்றாங்க. நம்ம கதிரோ? ச்சே! அவனுக்கு இங்கேலாம் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ வந்துட்டு அதுக்குள்ள மறுபடியும் சென்டர்லேருந்து கால் வருது. கால் வந்தோனே வந்துட்டு இப்போ இங்க ராஜி பேசிட்டு இருக்காங்க. இவர் சுரேஷ் வந்துட்டு, "நீங்க இங்க பேசிட்டு இருங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு போறாரு. "சரிங்க சார், சரிங்க, சரிங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கதிர்கிட்ட போய் பேசுறாங்க. மாமனாரு அவங்கன்னு சொல்லிட்டு போய் இங்க ராஜியோடைய அப்பாவெல்லாம் இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்றாரு. "என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க?" "இல்லங்க நான் வந்துட்டு மாமாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளில நான் போயிருந்தேன். போறப்ப சரி ஓகே கார் எடுத்துட்டு போலான்ட்டு பக்கத்துல வரைக்கும் தானே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து தாங்க நான் போனேன். போற வழில வெளில விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ பொருள்லாம் வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பார்க்குறேன். காரவே காணோங்க. இப்போதாங்க கஷ்டப்பட்டு வாங்குனது காரு" அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. "கார காணோமா? நம்பர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்பர் சொல்றாங்க. "உங்க ஃபோன் நம்பர குடுங்கன்னு" சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. "சரி பதட்டப்படாதீங்க. பக்கத்துல இந்த ஏரியா தானே. கண்டிப்பா பக்கத்துலயே எங்கேயாவது கேமரா இருக்கும். அந்த கேமரா வச்சு கண்டிப்பா வண்டிய சீக்கிரமா புடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாமாவ இங்க தனியா விட்டு போ முடியாது. அதனால தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு உடனே நான் கால் பண்ணேங்க. இல்லைனா கூட நான் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லைங்க கதிர். உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. கூட யாருமே இல்லாம நீங்க தனியா கூட்டு வந்திருக்கீங்க. ஏன் என்னாச்சு வீட்லேருந்து ஒருத்தர் வரலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இவருக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டா எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிருவாங்க. அதனால தான் யார்கிட்டயும் சொல்லலங்க. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க பொண்ணுகிட்ட கூட சொல்லலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க சொல்லலங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாலுமே பரவாயில்ல. கிரேட் தான். இந்த காலத்துல வந்துட்டு மாமனாருக்காக இவ்வளோ தூரம் பண்றீங்களே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல ஓகேங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நான் வந்து வழியில விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துவேல்ட்ட சொல்லிட்டே இங்க கதிர் வராரு. வரப்போ கரெக்ட்டா ராஜி ஃபோன் பேசிட்டு இப்படின்னு திரும்புறாரு. பார்த்தா கதிர பார்த்துறாங்க. "என்ன இவன் இங்க இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜி கதிர கூப்பிட்டோன்னே, "என்னங்க உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அவ தாங்க என் ஒய்ஃப்" அப்படிங்கிறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு சுரேஷ்க்கு அப்ப புரிஞ்சிருது. ஐய்யய்யோ! இவரு மறைச்சல்ல அங்க வந்தாரு. இப்ப என்ன சொல்றது? "ஏங்க இவங்க எங்க வீட்டு கெஸ்ட்டுங்க. நான் தாங்க கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுன்னு பேசிட்டே வராங்க. அப்ப வந்துட்டு கதிர் கதிர்ன்னு சொல்லிட்டு உள்ள கிட்ட வந்துடுறாங்க. வந்தோன்னே, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, அப்போ உடனே வந்து சுரேஷ் சொல்றாரு, "இல்ல இங்க பக்கத்துல வந்து வந்து கஸ்டமர் யாரையோ கூட்டு வந்திருக்காரு போல இருக்கு. சவாரிக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாம் கொண்டு வந்து அட்மிட் பண்ண வந்திருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? யார் அது? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
கேட்குறாங்க, "நீ எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மீனாக்கா வந்தால அவங்களோட ரிலேஷன் கசின் தான் இவரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி கதிர் வா வீடு பக்கத்துல தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுரேஷ் சொல்றாங்க, "ஆமாங்க அவர் இங்க இருக்கட்டும். நீங்க வாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. "என்னாச்சு கதிர்? யார் அவங்க? அவங்களோட இப்ப கூடவெல்லாம் அவங்களோட ரிலேஷன்ல ஒருத்தர் வரலையா? நீ தான் கூடவே இருக்கணுமா? ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு, "ஏங்க முத்துவேல் சார் நீங்க அட்மிட் பண்ணியிருந்தீங்கல்ல, அவரு கொஞ்சம் உங்கள கூப்பிடுறாருங்க. வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இத கேட்டோனே முத்துவேலா? என்னது? என்ன முத்துவேல்ன்னு சொல்றாங்க? எங்க அப்பா பேர் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ராஜிய போய் சூதானிச்சுடுறாங்க. அப்போ உடனே சுரேஷும் முழிக்கிறாங்க. என்ன 2 பேரும் திருதிருன்னு முழிக்கிறீங்க? சிஸ்டர் சிஸ்டர் எந்த ரூம் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ கதிர் எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்துட்டு நம்மளே 100 ரூம் நம்பர் கேட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா முத்து அட்மிட் ஆகியிருக்கிறாரு. இத பார்த்தோன்னே, "அப்பா நீங்களாப்பா? நீங்க எப்படிப்பா இங்க? என்னாச்சுப்பா? நர்ஸ் சிஸ்டர் என்னாச்சு இவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவங்களுக்கு கேன்சருங்க. அவருக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாவே க்யூர் ஆயிட்டாரு. இருந்தாலும் மெடிசன் மட்டும் எப்பவுமே எடுத்துக்கிற மாரி இருக்கும். நீங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "நான் அவங்களோட பொண்ணு தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. "எதுக்குப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க மறைச்சீங்க? யார்ட்டயுமே சொல்லாம எதுக்குப்பா இப்படி தனியா வந்து இப்படி அனாதை மாரி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ராஜி அப்படி சொல்ற? அதான் மாப்பிள கூட வந்தாருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்க்கா அப்ப கதிரும் பின்னாடியே வந்துடுறாரு. "ஏன் கதிர் என்கிட்ட கூட இந்த ஒரு வார்த்தை சொல்லல. எங்க அப்பாவுக்கு இப்படி இருக்குது ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுட்டேன். அதனால தான் நான் ஃபோன் பண்ணா கூட என்னைய அவாய்ட் பண்ணியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்ல. அப்பா இப்ப நல்லா இருக்குதாப்பா? ஏதாவது வலிக்குதாப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. இத பார்த்துட்டு சுரேஷ் வந்துட்டு, "சாரிங்க கதிர். இவங்க தான் உங்க ஒய்ஃப்ன்னு தெரியாம நான் பாட்டுக்கு இவங்கள இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க சென்டருக்கு போறதா தான் இருந்தது. ஆட்டோ பிடிச்சு தான். நான் தான் சரி போற வழி தானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போலான்ட்டு நான் கூட்டு வந்தேன். கடைசியில அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கவே இல்ல. சரி சாரிங்க சாரிங்கங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க. நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப தான் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. பரவாயில்ல விடுங்க சொல்லலாம்னு தான் நானும் நினைச்சேன். மாமா அதான் சரி பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. சரி நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னு விட்டுருந்தேன். சரி விடுங்க ராஜிக்கு தெரியும்னு இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க போய் சமாதானப்படுத்துங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ராஜி ஒண்ணும் இல்ல ராஜி கவலைப்படாம இரு. மாமாக்கு எதுவும் ஆகல. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் இதா இருந்தா தானே வந்து மாமாவும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம கவலைப்படாம இருப்பாரு. இப்படி நம்ம அழுதா மாமா என்ன பண்ணுவாரு? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு இதா, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு இதான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து தேத்தி விடுறாங்க. சரி ஓகே நான் வந்துட்டு அத்தைக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி ராஜி நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் உங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. மாமா வந்துட்டு யார்ட்டயும் சொல்லவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாள் தான் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. அங்க வச்சு பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போய் எல்லாம் சரியானதுக்கப்புறம் நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். ஃபோன்ல சொன்னா எல்லாருமே பதட்டமாவாங்க. நெனச்சு பாரு, அங்கேருந்து டக்குன்னு பஸ் பிடிச்சு 2 மணி நேரம், 1 மணி நேரத்தில வர முடியுமா? கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகும். அதனால வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதனால வந்துட்டு வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். நீ வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதனால வந்து ராஜி வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அடுத்தா வந்துட்டு வீட்டுக்கு போனோனே ஒரு மாதிரியாவே இருக்கிறாங்க. ராஜி கிளாஸ் முடிச்சுட்டு, "ஏன்டி ஒரு மாரியே இருக்க? ஏதாவது கோச்சிங் கிளாஸ் ஏதாவது சொன்னாங்களான்னு?" சொல்லி கோமதி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே இல்லையேங்கிறாங்க." அப்ப மீனா சொல்றாங்க, "அத்தை நீங்க வேற கதிர் கால் பண்ணியிருக்க மாட்டானா இருக்கும். அதனால ஏதாவது வந்து டென்ஷனா இருப்பாளா இருக்கும். நீங்க வேற ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அத்தை" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. "சரி கதிருக்கு நான் வேணா ஃபோன் பண்ணி குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்தை நான் பேசிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தை" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து கதிரும் கரெக்ட்டா கால் பண்ணிடுறாங்க. "கதிர் தாண்டி ஃபோன் பண்றா போய் பேசுடி போடி" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க.